Dear students, now we have to concentrate on the last aspect of public finance, which is fiscal policy. So, first of all, we must try to understand what is it. The fiscal policy na என்ன நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நிதி கொள்கை அரசோட நிதி கொள்கை இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு. So what does it mean? See, in the previous chapter, we actually studied the nature of government's intervention in relation to markets to provide public goods, um, to give some remedies in respect of externalities, and also to ensure efficient allocation and to enable redistribution of income. So government என்ன மாதிரி ரோல்லாம் பண்ணுது பப்ளிக் குட்ஸ் சம்பந்தமா எக்ஸ்டர்னலிட்டிஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன ரெமெடிஸ் எடுக்கிறாங்க எப்படி அலோகேஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஹேப்பன்ஸ் இதெல்லாம் படித்தோம். And we also looked into how taxes and subsidies influence the incentives for private economic activity. எந்த விதத்தில் டாக்ஸோ சப்சிடிஸோ ப்ரைவேட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறதும் பார்த்தோம். இப்போ காஸ்ட்டை குறைக்கணும்னா டாக்ஸோ இல்லை சப்சிடிஸோ தேவைன்னு பார்த்தோம். அண்ட் ஃப்ரம் த மேக்ரோ எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ், இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மைக்ரோ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. From the macroeconomic perspective, the focus is on the aggregate economic activity of governments, like aggregate expenditure, taxes, transfers, issues of government debts and deficit, and their effects on aggregate economic variables such as total output, total employment, inflation, overall economic growth. இங்க பாத்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ்ல கவர்மெண்டோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர், அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர், அதே மாதிரி டாக்ஸஸ், டிரான்ஸ்பர்ஸ், இது எல்லாமே அதே மாதிரி கவர்மெண்டோட டெட், இஷ்யூ ஆஃப் கவர்மெண்ட் டெட் அண்ட் டெபிசிட், இது நாளோட இம்பேக்ட் டோட்டல் அவுட்புட்ல, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கன்னா அதோட இம்பேக்ட் டோட்டல் அவுட்புட்ல எப்படி இருக்கு, டாக்ஸ் இது பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா இதோட இம்பேக்ட் எல்லாம் அவுட்புட்ல எப்படி இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்ல எப்படி இருக்கு, இன்ஃப்ளேஷன்ல எந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வருது, அதே நேரத்தில் ஓவரால் எக்கனாமிக் growth. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் இஸ் தேர் in respect of aggregate economic variables like total output, total employment, inflation, and overall economic growth, etc., has to be studied with the support of fiscal policy. See, first of all, we must try to understand the economic goals. See, when we talk about economic goals, ஒரு countryக்கு economic goals சிலது உண்டு. The first one is a common thing, rapid economic growth. ரொம்ப ஃபாஸ்டான வேகமான பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருமே எய்ம் பண்ணுவாங்க, rapid economic growth. Then equitable distribution of wealth and income, சமமான அளவு wealth and income distribute பண்றது. Then reduction in poverty, that is ஏழ்மையை குறைக்கிறது. Then price stability, விலைவாசியை கட்டுக்குள் வைக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கரெக்டான ஸ்டேபிளான பர்சன்டேஜில் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது. தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ கம்ப்ளீட் தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல். ஸோ வென் ஆல் தீஸ் goals or tools are used for achieving certain goals of economic policy, public finance is transformed into what is called fiscal policy. இந்த டூல்ஸ் எல்லாம் இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக டூல்ஸ் எல்லாம் வேரியஸ் டூல்ஸை யூஸ் பண்ணும்போது பப்ளிக் ஃபினான்ஸ் வந்து என்னவா மாறிடும்னா இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு another policy called fiscal policy. In other words, through the use of instruments of the government intend to favorably influence the level of economic activity of a country. ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை சரி பண்ணுறதுக்காக சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கவர்மெண்ட் யூஸ் பண்ணும்போது அதோட எக்கனாமிக் கோல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் ஆகிடும் சமயத்தில். இல்லை எக்கனாமிக் கோல்ஸில் சில இம்பேக்ட் இருக்கும். ஸோ இன் தட் சிச்சுவேஷன்
the policy of the government becomes fiscal policy. So when all the tools or instruments are used for achieving certain goals, ஒரு சில எக்கனாமிக் பாலிசி சம்பந்தப்பட்ட சில கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக கவர்மெண்ட் சில டூல்ஸை யூஸ் பண்ணும்போது public finance gets transformed into fiscal policy. Now already we have seen introduction. Now we have to see the objectives, then discretionary and non-discretionary policy, the various instruments, types, inequalities, limitation, and finally crowding out. So what are the objectives of fiscal policy? See, like those of other economic policies of the government, the objectives of fiscal policy are actually derived from the aspirations and goals of the society. இதுவும் மற்ற கவர்மெண்டோட எக்கனாமிக் பாலிசிஸ் மாதிரி கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் சமுதாயத்தை சம்பந்தப்பட்ட கோல்ஸ் ஆஸ்பிரேஷன் அடிப்படையில் தான் இருக்கு. அச்சீவ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் goal or objective. Maintenance of price stability, that is stability in respect of price. Acceleration of rate of economic development, that is increase in rate of economic development. And finally equitable distribution of income and wealth. So what are the four objectives? Full employment, price stability, increase in economic development, and finally equitable distribution of income and wealth. See, if you go through this chart, you can find the position of India as per OECD economic survey of the year 2017. More than 30% of Indians in the age group of 15 to 29 years are neither in employment nor in education and training. ஸோ ஒரு 30.83% பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாங்க, எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இல்லை, அதே நேரத்தில் நார் இன் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கோ இல்லை எஜுகேஷன்லேயும் இல்லை. ஸோ இது ஒரு டேட்டா. திஸ் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். Now we have to concentrate on non-discretionary aspects or non-discretionary fiscal policy. Prior to that, let us concentrate on discretionary fiscal policy. So discretionary, as the name suggests, it is the policy for stabilization, refers to deliberate policy actions on the part of the government to change the levels of expenditure, taxes, to influence the level of national output, employment and prices. இது வந்து வெளிப்படையாக செய்யக்கூடிய deliberate policy actions of the government. டெலிபரேட்டாக கவர்மெண்ட் செய்யக்கூடிய பாலிசி ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ் எதுக்காக? டு சேஞ்ச் த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் லெவலையோ இல்லை டாக்ஸஸையோ சேஞ்ச் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசி டெசிஷன்ஸ். எதுக்காக? டு இன்ஃப்ளூயன்ஸ் த லெவல் ஆஃப் நேஷனல் அவுட்புட்டு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரைஸஸில் அதோட இம்பேக்டை கிரியேட் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக வெளிப்படையாக சில பாலிசி ஆக்ஷன்ஸை கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சம்மந்தமாகவோ இல்லை டேக்ஸ் சம்மந்தமாகவோ எடுக்கும். அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. when we talk about non-discretionary, இந்த மாதிரி வெளிப்படையாக இருக்காது. it is not in the form of deliberate. So there are two possibilities. One is at the time of recession, what kind of policy is followed by the government. See, first of all we must understand what is recession. So at the time of recession போது என்னவா இருக்கும்னா வருமானம் குறைஞ்சிரும், incomes are reduced, and we have a progressive tax structure. நம்ம பார்க்குறது progressive tax structureனும் போது அதிக வருமானம் இருக்கவங்க அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுவாங்க, குறைஞ்ச வருமானம் இருக்கவங்க குறைஞ்சபட்ச வரியை கட்டுவாங்க. So with progressive tax structure, what will happen? There will be a decline in the proportion of income that is taxed, and this will actually result
in lower tax payments. The progressive tax structure nala there will be a decline in the proportion of income. வருமானமோ குறைஞ்சிரும். குறையும் போது that is taxed, and this would result in lower tax payments. அதனால tax payment குறைஞ்சிரும் as well as some tax refunds. Simultaneously, government expenditure increases. At the time of the recession, what happens? Incomes are reduced. Government expenditure actually increases. Why it happens? Due to increased transfer payments like unemployment benefits or retirement benefits such as pension. So these two together provides proportionately more disposable income available for consumption spending to households. So in the absence of such automatic responses, household spending would tend to decrease more sharply, and the economy would in all probability fall into a deeper recession. Recession போது என்ன இருக்கும்னா ஒரு மாதிரி ஒரு மந்த நிலைமை இருக்கும். அந்த நேரத்துல எதுவுமே கையில யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா செலவு பண்றதுக்குலாம் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பணப்புழக்கம் கம்மியா இருக்கும்போது they will not come forward to go that is buy new things, and due to that demand will be less. So this is the scenario at the time of recession, because incomes are basically reduced at that point of time. Then think about the other possibility, inflation. See, at the time of inflation and when an economy expands, employment also increases, and based on the progressive tax system, those who are having more income are required to pay more taxes, and as and when the income increases, this actually leaves them with a lower disposable income. இன்கம் அதிகமாக இப்போ ரெசெஷன்ல பாத்தீங்கன்னா குறைவான இன்கம் குறைவான டாக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இன்கம் அதிகமாகும் போது அவங்க கையில இருக்கக்கூடிய டிஸ்போசபிள் இன்கம் குறைஞ்சு போயிடும். அங்க அதிகமா இருக்கும் ரெசெஷன்ல. இங்க இன்கம் ஜாஸ்தி ஆகும்போது lower disposable income கிடைச்சிரும், and thus causes a decline in their consumption. So automatically என்ன ஆயிடும்னா உங்க கையில நிக்கக்கூடிய இன்கம் குறையும் பொழுது consumption pattern குறையும், and therefore aggregate demand also reduces. Similarly, corporate profits tend to higher during an expansionary phase, attracting higher corporate tax payments. So இவங்க business people when they concentrate more on profits, they will go for expansionary activities. When they go for expansionary activities, automatically that will attract more taxes. So with a higher income taxes, firms are left out lower surplus. நிறைய tax pay பண்ணும்போது business firmக்கும் கையில மிச்சம் மீதி இருக்கிற surplus பாத்தீங்கன்னா இருக்கும் surplus, but it will be less, which causes a decline in their consumption and investment, and also aggregate demand. So again, during expansion, unemployment falls, therefore government expenditure by way of transfer payment also falls. ஆனா இங்க ஒரு பெனிஃபிட் என்னன்னா, எக்ஸ்பான்ஷன் அவங்க பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன்ல by using their funds, unemployment level reduces, and due to that government expenditure will come down, transfer payment level will also come down. இங்க அப்படி கிடையாது, transfer payment எல்லாமே அதிகமாகும். Increased transfer payments during recession. With a lower government expenditure, inflation gets controlled to a certain extent. So government expenditure koncham that is with the support of lower government expenditure, inflation என்னவாகும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கும். So actually all these things are done by the government to improve the GDP. GDP is the combination of four different things: the personal consumption, personal investment, and government investment plus government expenditure plus net exports. So what are the instruments of fiscal policy? See, there are four instruments employed under fiscal policy as instruments. One is government expenditure, second one is taxes,
third one is public debt, and the fourth one is budget. So how the government expenditure, taxes, public debt and budget will have the impact on the economy. So how these instruments can be effectively எந்த விதத்துல இந்த நாலு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் fiscal பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க எக்கானமியை சரி பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆக்சுவலி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் includes three different items. One is current expenditure, next one capital expenditure and transfer payments. Current expenditure refers to the expenditure to be incurred by the government towards payment of salaries to various employees of the government sector. Government sector ல வேலை பண்ற employees தர வேண்டிய salary, அந்தந்த மாசம் கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டிய நார்மல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே எங்க வரும்னா கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்துடும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேமோ இல்லை பிரிட்ஜ் இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாகிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Then transfer payments. Transfer payments are nothing but the amounts which are spent for certain purposes like retirement benefits, like such as pension, gratuity, like that. So government expenditure is of three different types: current expenditure, capital expenditure and transfer payments. So when we talk about public expenditure, government has to spend money for various purposes. That is, they have to lay the roads for irrigation facilities, drainage, electricity, ports, so construction of a bridge, right? So all these things have to be done by the government. ஏன் வந்து இதுல எல்லாம் கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இது வந்து ரெண்டு விதத்துல நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட், it gives employment to the normal laborers as well as to certain organizations to supply certain raw materials for the construction of road. So government ஓட ஸ்பெண்டிங் பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு போகும்போது அது ரெண்டு பார்ட்டிக்குமே பெனிஃபிஷியலா இருக்கு. ஒன் இஸ் தி general, that is the labor force. The other one is the firms which are supplying the necessary raw material for such an activity. That's why public expenditure is encouraged. Then the concepts of public spending. See, there are two concepts of public spending. One is pump priming, the other one is compensatory spending. See, pump priming involves a one-shot injection of the government expenditure into a depressed economy with the aim of boosting the business confidence and encouraging larger investment. So one time injection அது ஒரே தடவை ஒரு டிப்ரெஸ்ட் எக்கானமில கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப் தான் என்னது பம்ப் பிரைமிங். That's why it is termed as temporary fiscal stimulus in order to set off the multiplier process. Temporary stimulus ஒரு தற்காலிகமா பண்ணக்கூடிய விஷயம். Whereas the other one, compensatory spending, is said to be resorted to when the government spending is deliberately carried out with the obvious intention to compensate for the deficiency in private investment. Private investmentல இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சியை காம்பன்சேட் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் டெலிபரேட்டா கேரிட் அவுட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு காம்பன்சேட்டரி ஸ்பெண்டிங். ஸோ அதனால இந்த ரெண்டு விதமா என்ன பண்ணலாம், பப்ளிக் ஸ்பெண்டிங் பண்ண முடியும். So what is internal debt? Actually, government expenditure, taxes, public debt and budget were the instruments generally employed.
And one is internal debt. What is internal debt? When the government when the government borrows from its own people of the country, it is called internal debt. External debt is nothing but when the government borrows from outside sources, then it is called external debt. சொந்த ஜனங்கிட்டேருந்து அந்த பாண்ட்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மூலமா இஷ்யூ பண்ணி ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணாங்கன்னா இன்டர்னல் டெட். இதே நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கும்போது இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் லைக் IMF, when they borrow money, it is called external debt. The next one is market loans. See, under market loans, the government actually issues treasury bills and government securities of varying denominations and duration, which are traded in debt markets. Wherever denomination la government securities illa treasury bills வந்து issue பண்ணுவாங்க government, அது வந்து debt marketல trade பண்ணுவாங்க. For financing எதுக்காகனா for financing capital projects, long term capital bonds are floated, and for meeting short term government expenditure treasury bills are issued. எதுக்கு இந்த என்னென்ன பர்பஸ்க்கு எது மாதிரி? இப்போ கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ்னா நிறைய செலவு இழுக்கக்கூடியது, அந்த மாதிரி விஷயத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு பணம் தேவைன்னா they will go for long term capital bonds. On the other hand, when the government requires short term funds, they will go for issue of treasury bills. Small savings. Actually, small savings are nothing but they represent public borrowings which are not negotiable in nature and are not bought and sold in the market. மார்க்கெட்ல வாங்கி விற்கிறது கிடையாது. Especially in our country, various types of schemes are introduced for mobilizing small savings. Small savings mobilize பண்றதுக்காகவே சில versions-ல certificates issue பண்றாங்க government. One is NSC, the other one is NDC, like that. National Saving Certificates, National Saving Scheme, then National Development Certificates, etc. So now we have to concentrate on the last one. Previously we concentrated on the public debt, internal debt and external debt. Now we have to concentrate on budget. See, there are three possibilities of budget. One is deficit, next one is balanced, and surplus. See, surplus budget will happen whenever revenue is more than expenditure. On the other hand, when the revenue is equivalent to expenditure, the budget will be called as a balanced one. Then when the expenditure is more than revenue, then the budget is termed as deficit. நம்ம இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா expenditure in the budget is mentioned as more compared to revenue. Revenue விட அதிகமா expenditure இருக்க மாதிரி budget. That's why it is called deficit budget. So deficit, balanced and surplus budget. இல்லை எது வந்து நமக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா it is ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் சில நல்ல விஷயங்களை கொடுக்கும். Because when the government is going for more expenditure, that ultimately leads to certain that is demand for certain industries, infrastructure related aspects, etc. ஆனால் பார்த்தீங்கன்னா in the long run, sometimes it may lead to certain problems also. So surplus budget பார்க்கும்போது கவர்மெண்டோட ரெவன்யூ வந்து அதிகமாக கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், பட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா குறைவா செலவு பண்ணுவாங்க. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் will be less. This is also detrimental. இதுவும் நல்லதுக்கு இல்லை. அதனால தான் என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா it is always better to have a balanced budget. But according to the situation, according to the need of the economy, the budget will be framed. So what are the different types of fiscal policy? One is expansionary policy, the other one is contractionary policy. Expansionary policy na expand increase பண்றது. Contractionary means decreasing. So if you take the case of recession, see normally under recession what is happening in this in relation to real income, demand, production and employment? Actually
in relation to real income, it is actually less. Similarly, due to income, when the income is less, the demand by the person, demand in the society will be less. When the demand is less, production is also less. Production will be less. And when the production activity is less, what happens? Employment also will be less. So under recession, what the government will do? Government will go for expansionary fiscal policy. Recession timeல real income வந்து ரொம்ப குறைவா இருக்கும், demand குறைஞ்சிரும், demand குறைஞ்சா production குறைஞ்சிரும், production குறையும் போது employmentக்கு possibilities, opportunities என்னவாயிடும்? குறைஞ்சிரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, they will go for expansionary policy. என்ன பாலிசி போவாங்க? Expansionary policy. So when they go for expansionary policy, taxes will be less. Tax element பாத்தீங்கன்னா it will be less. So when taxes are less, the real income, disposable income, automatically increases. So when the income increases, due to that, demand also increases. When the demand increases, production will also increase. And when the production increases, that leads to full employment, that is increase in employment. So that is the thing you can expect from the government side. At the time of recession, what they will do? They will go for expansionary fiscal policy. So what they will do under inflation? See, under inflation, generally the real income or disposable income will be more. Demand is also more. Production will be more. And already the employment will be there, then so we cannot say anything about employment. Full employment will be there. So in respect of inflationary situation, what kind of fiscal policy is followed by the government? Contractionary policy will be followed, and due to that, what will happen in relation to taxes? Taxes will increase. So when taxes increases, when tax element increases, the real income gets reduced. So that results less demand. Ultimately that leads to less production, and the employment opportunity also gets reduced. So we must understand one thing: under recession, expansionary policy will be followed. Under inflationary situation, contractionary policy will be followed. See why the government is doing all these things. See, government எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும்னா, பண்ணலைன்னா இன்னும் situation வந்து எக்கானமியோட situation ரொம்ப மோசமாயிடும். Poor becomes poorer, rich will become richer. To avoid that, government is intervening in various ways, and one way is fiscal policy. See, earlier or in previously, government revenues and expenditure were regarded as important instruments for carrying out desired redistribution of income. முதல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்னவா சொன்னாங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. Now let us see a few measures how each of these can be manipulated to achieve the desired effect. ஒரு தேவையான விளைவை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, எதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க.
One is progressive direct tax system. நமக்கே தெரியும் progressive tax system வந்து பாத்தீங்கன்னா those who are having more income will be taxed more and people who are having lesser income will be charged lesser amount of tax. So thereby tax burden is somewhat fairly distributed. Then indirect taxes. Indirect tax நாலே நமக்கு ஞாபகம் வருது இப்பெல்லாம் GST. It can be of differential nature. For instance, the commodities which are primarily consumed by richer income group, like luxurious items, will be taxed at a that is a heavy rate compared to அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டிலே பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸுக்கெல்லாம் 28% அந்த மாதிரி டேக்ஸ் போடுறாங்க. இப்போ நார்மல் கமாடிட்டிஸ் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா 5%. ஸோ அப்போ என்ன ஆகுது, இன்டைரக்ட் டாக்ஸஸ் கேன் பி டிஃபரன்ஷியல். திஸ் இஸ் அனதர் மெஷர் which is done for the sake of desired redistribution of income. Then carefully planned policy of public expenditure will help the government in redistribution of income from the rich to the poor sections of the society. Then how the things can be how the planned policy of public expenditure can be done. That can be done with the support of certain activities like poverty. எது மாதிரிலாம் பண்ணி அந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை பிளான் பண்ணி செய்யலாம் அப்படின்னும் போது பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம், ஏழ்மையை ஒழிப்பதற்கான திட்டங்கள், ஃப்ரீ ஆர் சப்சிடைஸ்டு மெடிக்கல் கேர், ஒன்று இலவசமாக தரது இல்லாட்டா மானிய அடிப்படையில் இந்த ஃபெசிலிட்டிலாம், மெடிக்கல் கேர், எஜுகேஷன், ஹவுசிங், எசென்ஷியல் கமாடிட்டிஸ். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷன் ஆன் a selective basis, various social security schemes under which people are entitled to old age pension. Social security schemes encourage social security schemes provide பண்றது. Then subsidized production of products of mass consumption. பெரிய அளவுல டிமாண்ட் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு தேவையான பொருளை சப்சிடைஸ்டு ப்ரொடக்ஷன் பண்றது. Then public production and grant of subsidies to ensure sufficient supply of essential goods. Strengthening of human capital for enhancing employability. Human capital strengthen பண்றது, employability அதிகரிக்கிறது. இது மாதிரிலாம் செய்யலாம். So what are the limitations of fiscal policy? So there are certain limitations pertaining to fiscal policy. They are 4 types of lag, then bad timing, difficult to reduce public spending, public works, difficulty of forecasting, then conflicts of objectives, disincentives to some, then production may not meet the required demand, debt may be a burden for future generation, and finally crowding out. See, what are the 4 types of lag? Of course, the fiscal policy is done or exercised by the government to make certain changes in the economy. But one of the biggest problem with regard to implementation of fiscal policy is it has 4 types of lags. One is recognition lag. Recognition லாக்ங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள் கண்டுபிடிக்கும்போது எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு எக்கானமியில் இருக்குன்னு சொல்லும்போது எதனால் அது வந்தது, எந்த ரீசனால் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், அண்ட் பிகாஸ் the context called economy is a complex phenomena, and it is very difficult to identify the variable. Therefore the government should recognize, government வந்து முதல்ல ரெகக்னைஸ் பண்ணும் உண்மையிலே பாலிசி சேஞ்ச் தேவையா இல்லையாங்கிறத முதல்ல கரெக்டாக சரியாக கண்டுபிடிக்கணும். தென் டெசிஷன் லேக், கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணியாச்சுன்னா கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும்.
அதனால அப்போ என்ன ஆகும்னா ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸ் அனலைஸ் பண்ணும்போது இட் வில் டேக் மோர் டைம். சரியான பாலிசி கண்டுபிடிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. அந்த டைம் லேக் வந்து டெசிஷன் லேக்காக மாறிடும். ஸோ delays are likely to occur to find out a suitable and appropriate policy. Then implementation lag. See, once you have decided appropriate policy, there is a chance that நீங்க இந்த பாலிசி தான் ஐடியா பண்ணியிருப்பாங்க, இதுதான் செய்ய போறோம்னு கவர்மெண்ட்ல ஐடென்டிஃபை பண்ண பிறகும் சில நேரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல சில பிரச்சனைகள் இருக்கான், சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால லேட் ஆகும் அதை கொண்டு வரதுக்கு. தட் இஸ் கால்ட் இம்ப்ளிமெண்டேஷன் லேக். Then impact lag. Impact lag occurs when the outcomes of your policy are not visible. நீங்க பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இமீடியட்டா தெரியாத பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தெரியலனா அது வந்து இம்பாக்ட் lag. So these are the 4 types of lag of fiscal policy. Then bad timing. See, at what time you have implemented it, that is also a crucial aspect. The time when it was implemented, when the fiscal policy related instruments are implemented in a particular time which is good for the economy, means okay, fine. If it is if the changes pertaining to fiscal policy are made during bad time, then it is possible that an expansionary policy is initiated when the economy is already on the path of recovery, and the other way, that is vice versa, can be done. And there is a difficulty to reduce the public spending. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பெண்டிங்கை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில நார்மல் ஆஸ்பெக்ட்ஸ், நார்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும், அதுக்குண்டான செலவை அவங்க பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் பப்ளிக் ஒர்க்ஸுங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபோர்காஸ்டிங், டிஃபிகல்ட்டி ஆஃப் ஃபோர்காஸ்டிங், என்ன மாதிரி விளைவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்கிறது சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம். ஃபிஸ்கல் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால பாலிசி சேஞ்சஸ் பண்ணும்போது என்ன மாதிரி விளைவுகள் வரும். தென் அப்ஜெக்டிவ்ஸோட கான்ஃப்ளிக்ட் ஆகும். நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி அந்த 4 அப்ஜெக்டிவ் பார்த்தோம் இல்லையா, அதோட கான்ஃப்ளிக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சமயத்தில். தென் டிஸ்இன்சென்டிவ் டு சம், சில பேருக்கு அது பெனிஃபிஷியலாக எல்லாம் போகலாம். ப்ரொடக்ஷன் வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் போகலாம். டெட் கேன் பி அ பர்டன். பப்ளிக் டெட், கவர்மெண்ட் வந்து பப்ளிக் டெட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னைக்கு ஓகே, அது லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா it is not a good thing actually. It is a burden for the future generation of the society. Then crowding out. What is crowding out? We will be discussing it. See, crowding out is nothing but it is in the opinion of certain economists that whenever government spending sometimes substitute private spending, and when this happens, the impact of government spending on the aggregate demand would be smaller than what it should be, and therefore fiscal policy may become ineffective. இது என்ன சொல்றாங்கன்னா, சில எக்கனாமிஸ்ட் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ல எப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து சில நேரத்தில் பிரைவேட் ஸ்பெண்டிங்கை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது நடக்கும்போது அந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கோட விளைவுங்கிறது வந்து மொத்த டிமாண்டை விட கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை விட கம்மியாக நடக்கும். அதாவது என்ன சொல்லலாம், அந்த ஃபிஸ்கல் பாலிசி வந்து இன்எஃபெக்டிவாக ஒரு நம்ம எதிர்பார்த்த விளைவை தராதுங்கிறாங்க. அதுக்கு பேர் க்ரௌடிங் அவுட். ஸோ வென்எவர் government spending substitute private spending and the impact of government spending on aggregate demand is smaller than the expected, then it is called crowding out. So when spending by government in an economy replaces private spending, the later is said to be crowded out. அதாவது இவங்க வரும்போது private spending ரீப்ளேஸ் பண்றதால அவங்க வெளியில போற மாதிரி, அதனால crowding out னு பேர் வந்தது. So this is an example for crowding out. See, previously whenever a person wants to buy a laptop or computer, the concerned person has to spend the money and they have to approach the dealer. Suppose when the government itself has decided to provide it,
for instance, Tamil Nadu government பார்த்தீங்கன்னா, not only in Tamil Nadu, in some of the in some other states also, there is a policy to provide free laptops to the students. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் சப்ஸ்டியூட் பிரைவேட் ஸ்பெண்டிங். ஸோ அதனால என்ன ஆகும்னா, அந்த அக்ரிகேட் டிமாண்ட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தான் கவர்மெண்ட் பாரோயிங்களும், இவங்க கவர்மெண்ட் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி வாங்கும் பொழுது that may spoil the um, growth of the economy sometimes. And of course it it helps the country by using the public debt, public borrowing. Government may concentrate on infrastructure facilities. They may provide all the facility, that is they may create certain jobs. Of course all these things are correct. At the same time, when the government borrowing is too much, it is also detrimental. So with that, the chapter called fiscal policy is over.